அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PNYS உடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து அபிஷியல் வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க வந்து tnhealth.tngov.in அப்படின்ற வெப்சைட்குள்ள வந்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் இங்க இருக்கும். அந்த நோட்டிபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க கவுன்சிலிங் ஷெட்யூல்னு. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். மொபைல்ல பாத்தீங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு எல்லா டேஸ்க்குரிய ஷெட்யூலுக்கு ரேங்க் லிஸ்ட் எல்லாமே கொடுத்தாங்க. எந்த ரேங்க்ல இருந்து எந்த ரேங்க் தெளிவா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும் PNYS கவுன்சிலிங் வந்து ஆஃப்லைன்ல நடக்குது. ஸோ எங்க போகணும் அப்படின்றத நம்ம முதல் பார்த்துருவோம். இது சென்னையில இருக்கக்கூடிய அரும்பாக்கம், சென்னையில ஆஃப்லைன்ல நடக்குது. நீங்க அதுவும் இல்லாம நீங்க கரெக்டா 7 மணிக்குள்ள காலையில ஃபர்ஸ்ட் செஷன் அட்டன் பண்றவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு செஷன் வைஸா கொடுத்துருக்காங்க. 8 AM to 11 AM வந்து ஃபர்ஸ்ட் செஷன். செகண்ட் செஷன் வந்து 12 noon to 3 PM. தேர்ட் செஷன் வந்து 4 PM to 7 PM வரைக்கும் நடக்குது. நைட்டு 7 மணி வரைக்கும் நடக்குது. நோட் பண்ணிக்கோங்க. அதனால ரிப்போர்ட்டிங் டைம் வந்து ஃபர்ஸ்ட் செஷனா இருந்தா நீங்க 6ல இருந்து 7 மணிக்குள்ள நீங்க போய் அங்க ரிப்போர்ட் பண்ணிருக்கணும். செகண்ட் செஷனா இருந்தா 10 AM இருந்து 11 மணிக்குள்ள நீங்க அங்க ரிப்போர்ட் பண்ணிருக்கணும். செஷன் 3 இருந்தா 2 PM to 3 PM நீங்க அந்த கவுன்சிலிங் ஹாலுக்குள்ள நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஓகே. 27ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு 2ஆம் தேதி வரைக்கும் வந்து கவுன்சிலிங் தொடர்ந்து நடக்குது. ஸோ அதுக்குரிய ரேங்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கட் ஆஃப் அப்படின்னு வந்திருப்பாங்க. உங்களுக்கு கால் லெட்டரை நீங்க டவுன்லோட் பண்ணணும். அதுதான் இப்ப பார்க்க போறோம். ஓகே. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ரீகாஷன்ஸ் என்னென்ன எடுக்கணும் அப்படின்றத தெளிவா கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு பாத்தீங்கன்னா ஜென்ரலா நம்ம கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணோம். அது எங்க டவுன்லோட் பண்றது அப்படின்னா www.tnhealth.tn.gov.in இந்த வெப்சைட்ல மட்டும்தான். இப்ப MBBS பொறுத்த வரைக்கும் 2 வெப்சைட் கொடுத்திருந்தாங்க. பட் PNYS பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வெப்சைட்ல தான் நீங்க கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணணும். அதே மாதிரி நோ இண்டிவிஜுவல் கால் லெட்டர்ஸ் வில் பி சென்ட்னு கொடுத்துருக்காங்க. யாருக்கும் அனுப்பி வைக்க மாட்டாங்க. நீங்க தான் டவுன்லோட் பண்ணணும். அடுத்து பாத்துட்டீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அந்த கவுன்சிலிங் கால்ல 8 மணிக்கு அப்படின்னா நீங்க 6 மணிக்கே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா கேண்டிடேட் ரிமேட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் 500 கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க டிடி எடுக்க சொல்லல. டிடின்ற வார்த்தையே வரல. அவங்க ஃபீஸ் அங்க கலெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுல எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெளிவா இல்ல. 500 rupees சொல்லி இருக்கிறாங்க. டிடி எடுக்கிறதா இருந்தா எந்த டிடி எந்த அட்ரஸ்க்கு டிடி எடுக்கணும்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க பே பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 500 rupees அவைலபிளா வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா என்னென்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. 10th மார்க் ஷீட் கம்பல்சரியா வேணும். 11th மார்க் ஷீட் நீங்க ஸ்டேட் போர்ட்ல படிச்சிருந்தீங்கன்னா, அதாவது மெட்ரிக் ஆர் ஸ்டேட் போர்ட்ல படிச்சிருந்தீங்கன்னா, சிபிஎஸ்ல படிச்சவங்களுக்கு 11th மார்க் ஷீட் தேவையில்லை. அதுமாதிரி 12th மார்க் ஷீட், டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டடி ஸ்கூல் ஆர் போனஃபைட் சர்டிபிகேட் ஷுட் பி ப்ரொடியூஸ் ஃப்ரம் த கேண்டிடேட் அண்டர்கோயிங். யாராவது வேற காலேஜ்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல வந்து போனஃபைட் சர்டிபிகேட் நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அல்லது டிசி வேணும். அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து அப்ளிகபிள். யாரெல்லாம் வந்து வேற மாநிலத்துல படிச்சுட்டு இங்க வந்து நேட்டிவிட்டி இருந்தீங்கன்னா அவங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வேணும். கம்யூனிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பா வேணும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தா கண்டிப்பா கொடுக்கணும். இன்கம் சர்டிபிகேட் வந்து 2.5 கீழே இருந்தீங்கன்னா இன்கம் வந்து இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இன்கம் சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்து பேரண்ட் டாக்குமெண்ட் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா authorized to participate in counseling when authorized to. யாராவது வேற யாராவது கூட வந்து உங்களுக்கு வந்து பேரண்ட் தவிர வந்து வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட் கொண்டு வரணும் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் எனிகோ நீங்க பேரண்ட் டாக்குமெண்ட் கண்டிப்பா கொண்டு போயிருங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபாதருடையோ மதருடையதோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு போயிருங்க. அதே மாதிரி ஏதாவது உங்களுடைய ஃபாதருடைய டாக்குமெண்ட், அதாவது ரேஷன் கார்டு வச்சுக்கோங்க, அல்லது ஓட்டர் ஐடி பேரண்ட் உடையது ஃபாதர் ஆர் மதர் கண்டிப்பா கொண்டு போயிருங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்க குழம்ப வேணாம்ன்றதுக்காக. ஓகே. அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுல நிறைய பேர் கால் பண்ணி தான் உங்களுக்கு கவுன்சிலிங் நடத்துறாங்க. அதனால கவுன்சிலிங் வந்தவங்களுக்குலாம் சீட் அலாட்மெண்ட் கேரண்டி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 500,000 rupees நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட் அவைலபிள் அலாட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு நீங்க 5,000 rupees பே பண்ணிட்டு வரும். அப்படி இல்லை நீங்க வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டால கிடைக்குது அப்படின்னா 10,000 rupees பே பண்ணிட்டு வரும். கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட் கிடைச்சா 5,000 rupees நீங்க பே பண்ணா போதும் கவுன்சிலிங் அப்பதான் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குது அப்படின்னா நீங்க 10,000 ஃபீஸ் பே பண்ணணும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கால் லெட்டரில் அந்த இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. அந்த டேட் அண்ட் டைம் அந்த கட் ஆஃப் மார்க் மென்ஷன் அதில் தான் நீங்கள் போய் அட்டன் பண்ணணும். டேட் மாறியோ இல்லை டைம் மாறி போனால் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாதுன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்க்கு நீங்கள் ஆப்சென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா செகண்ட் கவுன்சிலிங்க்கு நீங்கள் போக முடியாது, வர சான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தோஸ் கேண்டிடேட் ஹூ ஆப்டட் அவுட் ஆஃப் கவர்மெண்ட் செல்ஃப் மெடிக்கல் காலேஜ் when seats are available first phase account are not eligible claim the same in the subsequent. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல வந்து நீங்க கவர்மெண்ட் கோட்டால இருந்த சீட்டை நீங்க எடுக்கல அப்படின்னா செகண்ட் கவுன்சிலிங் அதை கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்க PNYS கோர்ஸுக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, 10,000 பே பண்ணிட்டீங்க. ஆனா அந்த காலேஜ்ல மறுபடியும் நீங்க சேரல அப்படின்னா உங்களுக்கு 10,000 rupees ரீஃபண்ட் கிடையாது. ஸோ அது நான் ரீஃபண்டபிளா மாறிடும். ஸோ அதனால நீங்க பே பண்றதுக்கு முன்னாடி செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ்ல சேரணும்னு முடிவு பண்ணீங்கன்னா மட்டும் 10,000 பே பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெப்சைட் டெய்லி வேகன்சி பொசிஷனை பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெகுலராக இருக்கிறதா. நம்ம வந்து எந்த ஒரு இதாக இருந்தாலும் இந்த www.tnhealth.tn.gov. அப்படின்ற வெப்சைட்டை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் தெளிவாக ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் இருக்கு. 27ஆம் தேதி போகிறவங்க வெல் அண்ட் இயர்லியராக பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ரேங்க் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட்.